Harry Potter and the Chamber of Secrets, Chapter 5, The Whomping Willow. ஹாரிக்கு ஏமாற்றம் அளிக்கிற விதத்தில் அவனோட சம்மர் ஹாலிடேஸ் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அவன் என்ன தான் ஹாக்வர்ட்ஸ்க்கு திரும்ப போகிறதுக்காக ரொம்ப ஈகராக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவன் ரானோட வீட்டில் கழிச்ச அந்த ஒரு மாதம் அவனோட வாழ்க்கையிலே ரொம்பவே மகிழ்ச்சியான காலகட்டமாக அவனுக்கு இருந்த மாதிரி இருந்தது. அவன் அங்கே ஸ்பெண்ட் பண்ண லாஸ்ட் நைட் அப்போ மாலி வேறு லெவலில் சூப்பராக ஒரு விருந்தே வச்சுருப்பாங்க. அதில் ஹாரிக்கு பிடிச்ச எல்லா அவனோட ஃபேவரட்டான டிஷ்மே இருந்தது. அந்த டின்னர் கடைசியாக ட்ரீக்கிள் புட்டிங்கோட எண்டாச்சு. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அந்த கடையில் அங்கே டயகனலியில் வாங்கினானுங்கள ஃபிலிபஸ்டர் கிராக்கர்ஸ், அதை ஃபுல்லாக அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த பட்டாசை வெடிச்சுட்டே இருந்தானுங்க. ரொம்ப நேரம் ஒரு ½ கிட்ட அந்த கிச்சன் ஃபுல்லாக ரெட் அண்ட் ப்ளூ கலரில் ஸ்பார்க்கிள்ஸ் அண்ட் ஸ்டார்ஸாக ஃபுல்லாக வானை வெடிக்க மாதிரி அலங்கரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. கடைசியாக அவங்க பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாலி ஆண்டி எல்லாருக்கும் ஹாட் சாக்லேட்டும் கொடுப்பாங்க. அடுத்த நாள் அவங்க கிளம்புறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிரும். இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே கோழி கூறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எக்கச்சக்கமாக அங்கே வேலை இருந்துகிட்டே இருக்கும். மாலி ஆண்டி வேறு ரொம்ப கெட்ட மூடில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்பேர் சாக்ஸு, ஸ்பேர் குல்ஸ் அதெல்லாம் தேடிட்டு வேறு இருப்பாங்களா. அங்கே இருந்தவங்க எல்லாரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க பொருளெல்லாம் வேறு அவங்க பேக் பண்ணணும்ல, அதனால அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே அரைகுறையாக ஆட போட்டிருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக அவங்க நைட் ட்ரெஸ்ஸில் தானே இருப்பாங்க. அதை போட்டுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாதி ட்ரெஸ்ஸை மாற்றி பாதி ட்ரெஸ்ஸை மாற்றாமல் அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாரும் அவங்க கையில் இது இருக்கும்ல ப்ரெட், அதை வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் படிக்கட்டில் ஏறும் போது ஒவ்வொரு பேரை இடிச்சிட்டு வேறு இருப்பாங்க. ஏன்னா அங்கே நிறையா பிரதர்ஸ் வேறு இருந்தாங்களே. ஜின்னியோட ட்ரங்க் பெட்டியை ஆர்த்தர் அங்கிள் அவரோட காரில் ஏற்றுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருப்பார் வெளியில். அப்போ அங்கேருந்து கோழி தடுக்கி அவர் கீழே வேற விழுந்துருவார். அவரோட கழுத்து கிட்டத்தட்ட உடஞ்ச மாதிரி ஆயிரும். அங்கே மொத்தம் 8 பேர் இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதில் 6 பேர் ஹாக்வர்ட்ஸ்க்கு போகிறாங்க. அந்த 6 பேருக்குமே ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி வேறு இருக்குது. இதில் 2 ஆந்தைங்க, ஒரு எலி, இது எல்லாத்தையுமே அந்த சின்ன ஃபார்டு ஆஞ்சலியா காரில் ஏற்றுறதுக்கு எப்படி இடம் இருக்கும் அப்படின்னு ஹாரி மண்டையை பிச்சுட்ருப்பான். கண்டிப்பாக மேஜிக் போட்டு ஆர்த்தர் அங்கிள் தான் ஏதாவது பண்ணியிருப்பார் அந்த காருக்குள்ளே அப்படின்னு அவனே கணக்கு போட்டு வச்சுருப்பான். ஆனால் ஆர்த்தர் அங்கிள் அந்த காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணி ஹாரிக்கு காமிச்சிட்ருப்பாரு. மாலிக்கிட்ட இதை பற்றி மூச்சே விட்டுறாது அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டு அங்கே போவார். ஏன்னா எல்லா ட்ரங்கு பட்டியையும் அந்த சின்ன காரோட பின்னாடி இருக்க டிக்கிக்குள்ளே வைக்கிற அளவுக்கு அவர் ஏதோ ஒரு மேஜிக் போட்டு டிஃப்ரெண்ட்டாக மேஜிக் போட்டு அந்த மாதிரி அவர் அதை செட் பண்ணி வச்சுருப்பாரு. கடைசியில் அவங்க எல்லாருமே ஒரு வழியாக அந்த காரில் ஏறி உக்காந்துருவாங்க. மாலி ஆண்டி பின்னாடி சீட்டை எட்டி பார்ப்பாங்க. அங்கே ஹாரி, ரான், ஃப்ரெட், ஜார்ஜ், பர்சி 5 பேரும் அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களா. அதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேறு உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலி அது வெறும் 2 சீட்டர் கார் தான். பின்னாடி சீட்டில் உட்கார்றவங்க 2 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் அது அவங்க 5 பேரும் அங்கே உட்காந்துருப்பாங்க. மாலி ஆண்டி அதை பார்த்துட்டு இந்த மகிழ்ஸுங்கெல்லாம் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே புத்திசாலியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திரும்புவாங்க. அவங்க முன்னாடி சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்களும் ஜின்னியும் உட்காந்துருப்பாங்க. அந்த சீட்டு நல்லா நீளமாக இருக்கும். ஏதோ பார்க்கில் பெஞ்ச் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சீட்டு நீளமாக இருக்கும். வெளியிலேருந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே சீட்டு இப்படி இருக்குன்றதே யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆர்த்தர் அங்கிள் அந்த மாதிரி அந்த காருக்கு மேஜிக் போட்டு வச்சுருப்பாரு. ஆர்த்தர் அங்கிள் காரை ஓட்ட ஆரம்பிப்பார். அவங்க அந்த கார்டன்லேருந்து காரை ஓட்டிட்டு வெளியில் போயிட்டுருப்பாங்களா. அப்போ ஹாரி அந்த வீட்டை திரும்பி பார்ப்பான். ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ச்சா, நம்ம இந்த வீட்டை எப்படா அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பானா. பார்த்தா அவங்க காரை ஓட்டிகிட்டு போயிருப்பாங்களே, திரும்ப கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கே வந்துடுவாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஜார்ஜ் இருக்கான்ல, அவன் அவனோட பட்டாசை வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துடுவான். அதனால் திரும்ப எடுக்க திரும்பவும் வீட்டுக்கே வந்துடுவாங்க. 5 நிமிஷம் கழித்து திரும்பவும் அவங்க கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்களா. பார்த்தா திரும்பவும் அவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. இந்த தடவை யாருன்னு பார்த்தா அந்த ஃப்ரெட்டு அவனோட மந்திர தொடப்பத்தை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுவான். அதை எடுத்துகிட்டு திரும்ப காரில் ஏறி உட்காந்து மெயின் ரோட் கிட்ட ரீச் பண்ணிடுவாங்க. பார்த்தா இந்த ஜின்னி கத்த ஆரம்பிச்சிடும். நான் என்னோட டைரியை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு, அது பர்சனல் டைரி வச்சுருக்குமா, அதை நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடும். திரும்ப அதை எடுக்கிறதுக்காக திரும்ப அவங்க வீட்டுக்கு வருவாங்களா. ஜின்னி போய் அந்த டைரியை எடுத்துகிட்டு காரில் ஏறுறதுக்குள்ளே பார்த்தா ரொம்ப டைம் ஆயிரும். எல்லாருமே ரொம்ப படபடன்னு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஆர்த்தர் அங்கிள் அவரோட வாட்சை பார்த்துட்டு அவங்களோட ஒய்ஃபை திரும்பி பார்ப்பாங்க. மாலி டியர் அப்படின்னு கூப்பிடுவாங்களா. ஆர்த்தர் வேணாம் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிடுவாங்க. யாருக்கும் எதுவும் தெரியாது மாலி டியர், இங்கே பாரு, நான் ஒரு சின்ன பட்டனை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த காரையே மறைக்க வச்சிடும். நம்ம மேகங்களுக்கு மேலே தான் பறக்க போகிறோம். 10 நிமிஷத்தில் நம்ம அங்கே ரீச் ஆகிடலாம். யாருனாலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆர்த்தர்
நான் வேணான்னு சொன்னது உங்கள் காதில் கேட்கலையா அப்படின்னு மாலி ஆண்டி வந்து சொல்லுவாங்க. இந்த பட்ட பகல்லையா அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அதனால ஆர்த்தர் அங்கிள் ரோட்லேயே காரை ஓட்டிகிட்டு வந்துடுவார். அவங்க வந்து ஒரு வழியாக கிங்ஸ் கிராஸ் ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைஞ்சிடுவாங்க. 10:45 டைமு. கார்லேருந்து ட்ரங்கு பெட்டிங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தள்ளுவண்டிங்களை வந்து ஆர்த்தர் அங்கிள் வேகமாக எடுத்துகிட்டு ஓடி வருவார். அவங்க எல்லாரும் அவங்க திங்ஸை வந்து அந்த கேரியேஜில் வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே குடுன்னு ஓடிட்டுருப்பாங்க. ஹாரி வந்து லாஸ்ட் இயரே ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருப்பான். ஆனால் போன தடவை வந்து அவனுக்கு அந்த யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்த அந்த 9:45 பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ வந்து அவனுக்கு அது எப்படி போகணும்னு நல்லாவே தெரியும். பர்சி ஃபஸ்ட்டு போகட்டும் அப்படின்னு மாலி சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப நர்வஸாக அவங்க தலைக்கு மேலே இருந்தால் கிளாக்கை பார்த்துட்ருப்பாங்க. அதில் வந்து இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது அவங்க வந்து அந்த தடுப்பு சுவருக்குள்ளே வந்து ஈஸியாக போகிறதுக்கு. பர்சி வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் அதுக்குள்ளே நடந்து போய் மறைஞ்சிருவான். அடுத்து வந்து ஆர்த்தர் அங்கிள் போவார். அவங்களுக்கு பின்னாடியே வந்து ஃப்ரெட்டும் ஜார்ஜும் போவாங்க. மாலி வந்து ஹாரி கிட்டையும் ரான் கிட்டையும் நான் ஜின்னியை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு போகிறேன், நீங்கள் 2 பேரும் எனக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜின்னி கையை பிடிச்சிட்டு அதுக்குள்ளே போயிடுவாங்க. ரான் வந்து ஹாரி கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவானா. ஹெட்விக்கோட கூண்டு வந்து அவனோட ட்ரங்க் பெட்டி மேலே வந்து பத்திரமா இருக்கிறத வந்து ஹாரி வந்து உறுதி பண்ணிவிட்டு ஹாரி வந்து அவனோட தள்ளுவண்டியை அந்த கேரியேஜை தள்ளிட்டே அந்த தடுப்பு சுவர்கிட்ட வந்து நிற்பானா. அவன் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு தான் இருப்பான். ஏன்னா இந்த ஃப்ளூ பவுடரை யூஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி தானே அவன் நினச்சிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் அவங்களோட கேரியேஜஸை டைட்டாக பிடிச்சிட்டு வேகமாக ஒன்றா வந்து அந்த தடுப்பு சுவரை பார்த்து ஓடுவாங்க. ஓடி போய் அதில் ரீச் ஆவாங்க பார்க்கணுமா, அடுத்த செகண்ட் அவ்வளோதான் டம்மாலும் பெருசாக சத்தம் கெட்டுரும். 2 பேரோட கேரியேஜுமே தடம் புரண்டு ஓட ஆரம்பிச்சிடும். ரானோட ட்ரங்க் பட்டிலாம் நல்லா பயங்கரமாக பறந்து கீழே வந்து டொம்முன்னு பெரிய சத்தத்தோடு விழுகும். ஹாரி வந்து நிலத்தடு மாதிரி அவனும் கீழே விழுந்துருவான். ஹெட்விக்கோட கூண்டு வந்து தரையில் வந்து போய் உருண்டுட்டு கிடக்கும். ஹெட்விக் சரியாக கோவத்தில் கத்த ஆரம்பிச்சிடும் அந்த கூண்டுக்குள்ளே. அவங்கள சுற்றி இருந்த பீப்புள் எல்லாம் அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க. அங்கே இருந்த ரயில்வே கார்டு வந்து இவனுங்களை திட்டிட்டு போவார். உங்கள் மனசில் என்னடா நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுவார். தள்ளுவண்டி வந்து நிலத்தடுமாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து மூச்சு வாங்கிட்டு எந்திரிச்சு நிற்பான். பயங்கரமாக அங்கே கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருந்த ஹெட்விக்கோட குண்டையும் வேகமாக ரான் ஓடி போய் எடுத்துகிட்டு வருவான். சுற்றி இருந்த காமன் பீப்புளெலாம் இருப்பாங்களா மகிழ்ஸ், அவங்களாம் வந்து இவனுங்களை பாரு இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துட்டே பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. நம்மளால் ஏன் போக முடியல அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட கேட்பான். எனக்கும் தெரியல அப்படின்னு ரான் சொல்லுவான். ரான் சுற்றி முற்றி பார்ப்பான். இன்னும் நிறையா மக்கள் வந்து அவங்களே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட ட்ரெயினை வந்து மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரான் வந்து ரொம்ப நர்வஸாக சொல்லுவான். நம்ம போக வேண்டிய வழி ஏன் தானாகவே மறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹாரி வந்து அங்கேருந்து அந்த பெரிய கிளாக்கை வந்து நிமிர்ந்து பார்ப்பான். அவனுக்கு வந்து அப்படியே வயிற்றை புரட்டிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னும் 10 செகண்ட்ஸ் 9 செகண்ட்ஸ் அவ்வளோதான் இருந்தது. ஹாரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அவனோட கேரியேஜ் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இன்னொன்று ஒரு தடுப்பு சுவர் இருக்கும், அது பக்கத்தில் போய் லைட்டாக முட்டி பார்ப்பான். அதுவும் ஓப்பனே ஆகாது, அதுக்குள்ளேயும் போக முடியாது. அவ்வளோதான் 3 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் போச்சு, ட்ரெயின் போயிடுச்சு, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரான் ரொம்ப ஷாக் ஆகி கத்துவான். அம்மாவும் அப்பாவும் திரும்ப நம்ம கிட்டக்க வர முடியலன்னா நம்ம என்ன செய்கிறது, உங்ககிட்ட மகிழ்ஸ் மணி எதுவும் இருக்கா அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட கேட்பான். ஹாரி வந்து டர்ஸ்லீஸ் எனக்கு வந்து பாக்கெட் மணி இந்த 6 வருஷத்தில் ஒரு தடவை கூட கொடுத்ததே கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ரான் வந்து அந்த தடுப்பு சுவர் இருக்குல்ல, அதில் வந்து அவன் காதை வச்சு அழுத்தி கேட்பான் அங்கேருந்து ஏதாவது சத்தம் வருதான்னு. எந்த சத்தமும் அங்கேருந்து வரவே இல்லை அப்படின்னு ரொம்ப நர்வஸாக அவன் சொல்லுவான். நாம் இப்போ என்ன பண்ணுறது, நம்ம கிட்டக்க வர்றதுக்கு அம்மாக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ டைம் ஆகுன்னு கூட நமக்கு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சுற்றி பார்ப்பான். அங்கேருந்து இன்னும் மக்கள் வந்து அவங்களே தான் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம பெட்டர் வெளியில் போய் கார்கிட்ட வெயிட் பண்ணுறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹாரி அப்படின்னு ரான் ரொம்ப எக்ஸைட் ஆகி கூப்பிடுவான் சந்தோஷமாக. அவனோட கண்ணெல்லாம் இருக்குல்ல ஐஸ், அதெல்லாம் நல்லா மின்னிட்டு இருக்கும். அந்த காரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நம்மளால் அதில் ஹாக்வர்ட்ஸ்க்கு பறக்க முடியும் அப்படின்னு ரான் சொல்லுவான். ஆனால் அதில் மந்திரம் அப்படி இப்படின்னு ஹாரி சொல்வானா. ஹாரி உனக்கு தெரிலையா, நம்ம இப்போ நல்லா பிரச்சனையில் மாட்டியிருக்கோம், நம்ம இங்கே நல்லா ஸ்டக் ஆகிட்டோம், ஆனால் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயே தீரணும்ல. ஈவன் அண்டர் ஏஜ் விசார்ட்ஸ் கூட ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் மேஜிக்லாம் யூஸ் பண்ணலாம்.
அது வந்து சட்டத்திலே இருக்குது, ஏதோ செக்ஷன் 19 ஆஃப் ரிஸ்ட்ரிக்ஷன் என்னமோ ஏதோ, அது என்னெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இருக்குது ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவான். ஹாரியோட நர்வஸ்னஸ் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட்டாக மாறிடும். உன்னால் அதை பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட கேட்பான். முடியும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ரான் சொல்லுவான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 பேரும் வெளியில் வந்துடுவாங்க. பக்கத்து தெருவில் அவங்களோட பழைய அந்த ஃபார்டு ஏஞ்சலியா கார் நின்றுட்டுருக்கும். ரான் வந்து அவனோட மேஜிக் வேண்டை எடுத்து டிக்கியில் வந்து அந்த காரோட டிக்கியில் வந்து 2 தட்டுவானா, அதோட டிக்கி வந்து ஓப்பன் ஆயிரும். அவங்க ட்ரங்க் பெட்டிங்கில் வந்து தூக்க முடியாமல் தூக்கி அந்த டிக்கிக்குள்ளே வச்சுட்டு அவங்களோட அந்த ஹெட்விக்கோட கூண்டை வந்து பின்னாடி சீட்டில் வச்சுட்டு அவங்க 2 பேரும் முன்னாடி சீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. சுற்றி நம்மளை யாராவது பார்க்குறாங்களான்னு பாரு ஹாரி அப்படின்னு ரான் சொல்லிட்டு அவனோட மேஜிக் வேண்டை எடுத்து கார் கிட்டக்க வந்து ஒரு தட்டுவான். முன்னாடி அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஹாரி வந்து விண்டோ வழியாக தலையை நீட்டி யாராவது அவங்கள பார்க்குறாங்களான்னு பார்த்துட்ருப்பான். அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மெயின் ரோடு ஃபுல்லாக பயங்கரமாக டிராஃபிக் இருந்தது. ஆனால் அவங்க நின்றுட்டு இருந்த ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு ஹாரி வந்து ரான்கிட்ட சொல்லுவான். ரான் வந்து காரோட டேஷ்போர்டில் இருந்த அந்த சின்ன அந்த சில்வர் பட்டனை வந்து அழுத்துவானா, அந்த கார் வந்து ஃபுல்லாக இன்விசிபிள் ஆயிரும். அவங்களுக்கே தெரியாது, ஹாரி ரான் அவங்களுக்கே வந்து தெரியாது, ஃபுல்லாக இன்விசிபிள் ஆயிரும். ஆனால் அவங்களுமே காருக்குள்ளே இருந்த அவங்களுமே ஃபுல்லாகவே மறைஞ்சிடுவாங்க. யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டாங்க, அவங்க கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து உக்காந்துருக்கிறது, ஹாரி வந்து அந்த சீட்டில் உட்காந்துருக்கிறது வந்து அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. காரோட என்ஜின் சத்தத்தை வந்து அவங்களால கேட்க முடிஞ்சுது. அவங்க வந்து எப்படி ஹாரியோட முகத்து மேலே இருந்த அந்த கிளாஸையும் ஹாரினால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோதான், அவங்க கார் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பறக்க ஆரம்பிச்சிது. கொஞ்ச நேரத்துலையே கீழே வந்து ஃபுல்லாக புகைனால சூழ்ந்திருந்த லண்டன் சிட்டி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது. ஃபுல்லாக நிறையா கட்டிடமாக தெரிஞ்சுதா. அப்போது டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா காரும் அவங்களும் திரும்ப வந்து தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ போச்சு அப்படின்னு ரான் கத்துவான். வேகமாக அந்த பட்டனை வந்து அமுக்குன்னு அமுக்கிக்கிட்டே இருப்பான். இது சரியாக வேலை செய்ய மாட்டேது போல் அப்படின்னு ரான் சொல்லுவான். அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பட்டனை வந்து வேகமாக குத்துவாங்களா, திரும்ப வந்து அந்த காரும் அவங்களும் இன்விசிபிள் ஆயிடுவாங்க. ஆனால் பார்த்தா திரும்ப கொஞ்சம் நேரத்தில் அவங்க விசிபிள் ஆயிடுவாங்க. ஹாரி இந்த பட்டனை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு ரான் சொல்லிட்டு வேகமாக ஆக்சிலரேட்டரை நல்லா அமுக்குவான். ஃபுல்லாக க்ளவுட்ஸாக இருக்கும்ல, அந்த க்ளவுட்ஸ்குள்ளே வந்து அவங்க வேகமாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. நாலாப்புறமும் சுற்றி பார்ப்பாங்களா, ஃபுல்லாக மேகமாக தான் இருக்கும். நம்ம இப்போ என்ன செய்ய அப்படின்னு ஹாரி கேட்பான். நம்ம எங்கே எந்த சைடு போகிறதுனே நமக்கு தெரில, எந்த டைரெக்ஷனில் போகணுன்னே நமக்கு தெரியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ரான் வந்து நம்ம அந்த ட்ரெயினை பார்த்தா தான், அந்த ட்ரெயின் போகிற டைரெக்ஷனை பார்த்தா தான் நம்மளால் ஹாக்வர்ட்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா காரை வந்து நல்லா கீழே இறக்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். கொஞ்சம் அந்த க்ளவுட்ஸுக்கு கீழே இறக்கி ஓட்டுவாங்களா, நல்லா உத்து பார்த்துட்டே வருவாங்க கீழே ட்ரெயின் தெரியுதான்னு. அந்த ட்ரெயின் எனக்கு தெரியுது பாரு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அதோ அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவான். அவங்களுக்கு கீழே வந்து ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து நல்லா சிவப்பு கலரில் பாம்பு போல் சின்னதாக ஊர்ந்து வந்து போயிட்டுருக்கோம். டேஷ்போர்டில் இருந்த அந்த சின்னதாக டைரக்ஷன் காமிக்கிற அந்த எக்யூப்மெண்ட் இருக்கும்ல, திசை காட்டி, அதை வந்து ரான் வந்து பார்ப்பான். நேராக நார்த் சைடு பார்த்து போகணும் போல் அப்படின்னு ரான் சொல்லுவான். சரி, நம்ம இதுக்கு மேலே ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு தடவை இதை சரியாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு, ஹாரி நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி வேகமாக இப்போ வந்து மேலே பறக்க ஆரம்பிச்சிடுவான். நல்லா அந்த கார் வந்து மேகங்களுக்கு மேலே நல்லா பறந்து போயிட்டுருக்கும். ஒரு நிமிஷம் கழித்து அவங்க நல்லா பிரகாசமான சூரிய ஒளியில் வந்து குளிச்சுட்ருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உலகமாக இருந்துச்சு. அவங்க காரோட டயர் வந்து அந்த ஃபுல்லாக காட்டன் கேண்டி மாதிரி இருந்த அந்த மேகத்துக்கு மேலே அழகாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நல்லா அந்த சூரியனோட ஒளி வந்து அவ்வளோ பிரகாசமாக ஒரு கோல்டு மாதிரி மின்னிட்டு இருந்துச்சு. அதுக்கு கீழே ஃபுல்லாக ப்ளூ கலரில் அந்த வேர்ல்டே, அந்த எர்த்தே வந்து ரொம்ப பறந்து விரிந்து எல்லையே இல்லாத மாதிரி இருந்தது. நாம் இப்போ கவலைப்பட வேண்டியது ஏரோப்ளைன்ஸை பற்றி மட்டும்தான் அப்படின்னு ரான் சொல்லுவான். அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க பயங்கரமாக. ரொம்ப நேரம் அவங்களால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க வந்து ரொம்ப அற்புதமான கனவுல வந்து மூழ்கி போயிருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக அங்கே இருந்த க்ளவுட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் வேற இருந்ததா. சூரிய ஒளியில் வந்து நல்லா குளிச்சுட்டு இருந்தாங்க. கை நிறைய ஃபுல்லாக சாக்லேட்ஸை வச்சுட்டு உக்காந்துட்டு ஹாக்வர்ட்ஸோட கேஸ்டிலுக்கு முன்னாடி நல்லா பெரிய க்ரீன் கார்பெட் மாதிரி இருக்கிற புல்தரையில் போய் பட்டர் மாதிரி ஸ்மூத்தாக அவங்க காரை வச்சு லேண்ட் ஆகும்போது ஃப்ரெட் அப்புறம் ஜார்ஜோட முகம் வந்து பொறாமையில் வெடிக்கிறத வந்து அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஹாரி நினச்சிட்ருப்பான்.
அவங்க வந்து இன்னும் மேலே மேலே ஃபுல்லாக நார்த் சைடு பார்த்து போய்கிட்டே இருந்தாங்க. கீழே வந்து ரயில் போயிட்டு இருந்ததா அப்படின்றதையும் அவங்க அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு டைம் அவங்க கீழே போய் செக் பண்ணும்போதும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு வந்து கீழே இருந்ததெல்லாம் காட்சி அடிச்சிட்டு இருந்தது. லண்டன் அந்த லண்டன் நகரம் வந்து கொஞ்சம் சீக்கிரத்துலேயே டாட்டா பை பை காமிச்சிட்டு மறைஞ்சிருச்சு. இப்போது வந்து அவங்க போய் பார்க்கும்போது ஃபுல்லாக பசுமையான வயல்களாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து போய் பார்க்கும்போது ஃபுல்லாக ஊதா வனத்தில் ரொம்ப நீளமாக படர்ந்திருந்த தரிசு நிலமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கும்போது சின்ன சின்ன பொம்மைங்க மாதிரி இருக்கிற நிறையா சர்ச்சஸை வச்சுட்டு ஒரு குட்டி கிராமம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்க எறும்புங்க வந்து ஊர்ந்து போகிற மாதிரி நிறைய கார்ஸாக இருக்கிற ஒரு பிக் சிட்டி இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அவங்க கீழே போய் பார்க்கும்போதும் ஒவ்வொரு மாதிரி காட்சி அளிச்சிட்டு இருந்தது. சுவாரஸ்யமாக எதுவுமே நடக்காமல் இருந்தனால கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஹாரிக்கே நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனுங்க வேறு 2 பேரும் நிறைய சாக்லேட்ஸை சாப்பிட்ருப்பானுங்களா, அதனால ரொம்ப தண்ணி தவிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே தண்ணியும் இருக்காது குடிக்கிறதுக்கு. அங்கே வந்து ரொம்ப வேர்த்துட்ருக்குமா. ஹாரி வந்து அவன் மேலே போட்டிருந்த கோட்டெல்லாம் கழட்டி வச்சுருப்பான், ஏன்னா ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அவனுக்கு எப்படி இருக்கும்னா அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆச்சா அந்த ட்ரெயினில் போயிருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ட்ராலியை தள்ளிட்டு அந்த குண்டாக இருக்கிற சூனியக்காரி வந்து நிறையா சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் விற்றுட்டு வந்திருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்ருக்கலாம், குடிச்சிருக்கலாம். ஏன் நம்மளால அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 போக முடியல அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு வந்துட்டுருப்பான். சூரியன் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ரான் முணங்கிக்கிட்டு இருப்பான். வா திரும்பவும் போய் ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வருவாங்களா. ட்ரெயின் வந்து இன்னும் கீழே தான் போயிட்டுருக்கும். அது வந்து அங்கே ஃபுல்லாக நல்லா பனியாக போத்தியிருந்த ஒரு மலையை சுற்றி அது இப்போ நல்லா வேகமாக போயிட்டுருக்கும். ரான் வந்து ஆக்சிலரேட்டரை காலை வச்சு நல்லா அழுத்தி திரும்ப மேலே வந்து கார் எடுத்துகிட்டு வருவானா. அப்போ வந்து அந்த கார் வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஹாரியும் ரானும் நர்வஸ் ஆகி ஒருத்தரை பார்த்துப்பாங்க. கார் டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இவ்வளோ தூரம்லாம் வந்ததே இல்லை அப்படின்னு ரான் சொல்லுவான். வானம் வந்து ரொம்ப இப்போ வந்து டார்க் ஆக ஆரம்பிச்சிடும், நைட் ஆக ஆரம்பிச்சிடுமா. அந்த கார் வந்து நல்ல சத்தம் போட ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து அதை அவங்க கவனிக்காத மாதிரியே உட்காந்துட்டு வந்துட்டுருப்பாங்க. இப்போ வந்து நல்லாவே நைட் ஆயிரும். வானம் ஃபுல்லாக டார்க் ஆயிரும். காருக்கு முன்னாடி கண்ணாடியில் இருந்த அந்த விண்டோ வைப்பர் வந்து ஏதோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி வேகமாக ஆடிட்டே இருக்கும். ஹாரி வந்து அதை கவனிக்காத மாதிரி அவனோட கோட் எடுத்து மேலே மாட்டிக்கிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். அவன் சொல்லிட்டு இருக்கதை பார்த்தா அவன் ஹாரி கிட்ட சொல்லாமல் அந்த கார்கிட்டக்க சொல்லி அந்த காரை சமாதானப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துருச்சு அப்படின்னு டேஷ்போர்ட் மேலே வந்து தட்டி ரொம்ப நர்வஸாக சொல்லிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் அவங்க காரை வந்து திரும்ப கீழே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் எதுவும் வந்துருச்சா, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது இடம் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. திடீர்னு ஹாரி அதோ அங்கே அப்படின்னு பயங்கரமாக கத்துவானா. ரானும் ஹெட்விக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. நமக்கு நேராக இருக்கு பாரு அப்படின்னு ஹாரி கையை நீட்டி கத்துவான். நல்லா இருண்டு போன வானத்துக்கு முன்னாடி அதோட கோபுரங்களோட ரொம்ப உயரமான பில்டிங்ஸோட நல்லா அந்த செங்குத்தான பாறைக்கு மேலே ரொம்ப உயரமாக ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டில் வந்து ரொம்ப கம்பீரமாக நின்றுட்டு இருந்துச்சு. கார் வந்து இப்போ நல்லா ஆடி குலுங்க ஆரம்பிச்சிடும். அதோட ஸ்பீடும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் வந்துட்டோம் அப்படின்னு ரான் வந்து அதோட ஸ்டீரிங்கை போட்டு சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட வந்துட்டோம், இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்ஜின் வந்து ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பிச்சிடும். காரோட பானட்டுக்கு கீழே இருந்து ஆவிலாம் பறக்க ஆரம்பிச்சிடும். ஹாரி வந்து அவனை அறியாமையே வந்து அவனோட சீட்டில் வந்து ஃபுல்லாக பயங்கரமாக இறுக்கமாக பிடிச்சிப்பான். ஏன்னா கார் வந்து ரொம்ப பேயாட்டம் ஆட ஆரம்பிச்சிருமா. ஹாரி வந்து ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்ப்பான். 1 மைலுக்கு கீழே வந்து ஃபுல்லாக கருப்பு நிறத்தில் வளவளப்பாக கண்ணாடி போல் வந்து தண்ணியாக இருந்ததை அவன் பார்த்தான். ரான் வந்து ஸ்டீரிங்கை வந்து டைட்டாக பிடிச்சிப்பான். அது பயங்கரமாக இப்போ குலுங்கிட்டுருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு ரான் முணுமுணுப்பான். அவங்க வந்து இப்போ ஏரி மேலே பறந்துட்டுருப்பாங்க. அந்த பெரிய லேக் இருக்கும்ல, அதுக்கு மேலே வந்து பறந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் ஹாக்வர்ட்ஸ் கோட்டை வந்து இருந்தது, ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டில் வந்து இருந்தது. ரான் வந்து அவனோட காலை வச்சு ஆக்சிலரேட்டரை அமுக்குவான். அவ்வளோதான், ஒரு பெரிய சத்தம் கேட்கும். ஏதோ வெடிச்சிருச்சு போல். அதில் என்ஜின் வந்து இப்போ சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும்.
ஐயோ போச்சு அப்படின்னு ரான் சொல்லுவான். கார் வந்து முன்னாடி நோக்கி பயங்கரமாக சரிய ஆரம்பிச்சிடும். அவங்களும் அவங்க காரோட சேர்ந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து இப்போ ரொம்ப ஸ்பீடாக கீழே போயிட்டுருப்பாங்களா, நேராக போய் அந்த கேஸ்டில் இருக்கும்ல அதுக்கு மேலே போய் போயிடுவாங்க பயங்கரமாக. ரான் போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே அவனோட ஸ்டீரிங்கோட வீலை வந்து நல்லா திருப்புவானா. அப்போது கரெக்டாக 1 இன்ச்சு தான் இருக்கும் அந்த கோட்டையோட சுவரில் போய் இடிக்கிறதுக்கு. அந்த 1 இன்ச்சு கேப்பில் வந்து விலகி அந்த பக்கம் போயிடுவாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற க்ரீன் ஹவுசஸ்க்கு மேலே, அப்புறம் அங்கே வந்து காய்கறி தோட்டம்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா அதுக்கு மேலே, அந்த பெரிய புல்தரை மேலே பறந்துட்டுருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக கீழே நோக்கி தான் பறந்துட்டுருப்பாங்க. வேகமாக அது வந்து கீழே நோக்கி கிரவுண்டை நோக்கி கார் பறந்துட்டுருக்கும். ஏதோ பூமி வந்து அவங்கள சீக்கிரமாக விழுங்குறதுக்காக வேகமாக அவங்கள நோக்கி வர மாதிரி இருக்கும். ரான் அந்த ஸ்டீரிங் இப்போ கம்ப்ளீட்டாக விட்டுட்டு அவன் பேகுக்குள்ளே வந்து அவனோட மேஜிக் வண்டை எடுத்து டேஷ்போர்டில் ஸ்டாப்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் அது நிற்கவே நிற்காது, வேகமாக போயிட்டுருக்கும். ரான் அங்கே பாரு, அங்கே ஒரு மரம் இருக்குது அப்படின்னு கத்திட்டே வேகமாக ஸ்டீரிங்கோட வீலை வந்து திருப்ப ட்ரை பண்ணுவானா. ஆனால் அதுக்குள்ளே டைம் போகும். பயங்கரமாக அந்த மரத்தில் போய் அவங்க மோதிடுவாங்க. எக்ஸ்ட்ரீமாக காதையே வந்து செவிடாக்குற அளவுக்கு சத்தம் கேட்கும். அவ்வளோ மோசமாக போய் அந்த காரோட போய் அவங்க அதில் மோதிடுவாங்களா. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காரோட சேர்ந்து டொம்முன்னு கீழே தரையில் விழுந்துருவாங்க. நசுங்கி போயிருந்த அந்த காரோட பானட்டில் இருந்து ஃபுல்லாக ஆவியாக பறந்துட்டுருக்கும். ஹெட்விக் பின்னாடி பயத்தில் பயங்கரமாக அலறிட்டுருக்கும். ஹாரி வந்து காரோட முன்னாடி இருந்த கண்ணாடியில் வந்து மோதிடுவானா. அதனால் அவனோட நெத்தியில் வந்து கால்ஃப் பால் அளவுக்கு ஒரு பெரிய காயமே வந்திருக்கும். அவனுக்கு ரைட் சைடில் இருந்த ரானை வந்து திரும்பி பார்ப்பான். ரான் வந்து ஏதோ கஷ்டமாக முணங்கிட்டு இருப்பான். ரான், உனக்கு ஒன்றும் பலமாக அடிப்படலைல அப்படின்னு ஹாரி அவசரமாக கேட்பான். ரான் வந்து நடுங்கிக்கிட்டே, என்னோட மந்திரக்கோளோட கதியை பாரு அப்படின்னு சொல்லுவான். அது கிட்டத்தட்ட 2 துண்டாக உடஞ்சி போயிருக்கும். முன்னாடி பாதி வந்து ஒடிஞ்சு ஆடிட்டுருக்கும். ஸ்கூலில் கண்டிப்பாக அதை மென் பண்ணிடுவாங்க, ஒட்ட வச்சுருவாங்க அப்படின்னு ஹாரி வந்து சொல்லுவான். அப்போது வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் ஏதோ துரத்திட்டு வர ஒரு பெரிய முரட்டுக்கால வேகத்தில் ஹாரி உட்காந்துருந்தான்ல அந்த சைடை வந்து அந்த சைடு காரை வந்து பயங்கரமாக ஒன்று வந்து அட்டாக் பண்ணும். அவன் வேகமாக ரான் பக்கம் வந்து சாய்வான். அதே அளவு வேகத்தில் வந்து காருக்கு மேலேயும் வந்து பயங்கரமாக அது வந்து அட்டாக் பண்ணும். என்ன நடக்குது அப்படின்னு பயங்கரமாக கத்துவானுங்க. முன்னாடி கண்ணாடி வழியாக பார்த்துட்டு இருந்த ரானுக்கு மூச்சே நிற்கிற மாதிரி ஆயிரும். ஹாரியும் வேகமாக முன்னாடி திரும்புவான். ஒரு பெரிய மலைப்பாம்பு சைஸுக்கு இருந்த மரக்கில் வந்து முன்னாடி கண்ணாடி அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கும். அவங்க மோதி இருந்தாங்களா அந்த மரம், அது வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த மரம் வந்து பயங்கரமாக வளைஞ்சு போயிருக்கும். அதனால தொட முடிஞ்ச அந்த காரோட ஒவ்வொரு அங்குலத்தையும் போட்டு அடித்து துவசம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு கிளை வந்து ரான் இருந்த பக்கம் இருக்குல்ல, அந்த கதவை போட்டு அடித்து பெரிய பள்ளத்தையே ஏற்படுத்திகிட்டு இருக்குமா. ரான் பயங்கரமாக அலறுவான். முன்னாடி கண்ணாடி வந்து ஆட ஆரம்பிச்சிடும். ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டலோட கதவை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பெரிய உருளைக்கட்டை சைஸுக்கு இருந்த ஒரு கிளை வந்து பயங்கர கோபத்தோட காரோட கூரை இருக்கும்ல மேலே, அதை நான் ஸ்டாப்பாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கூரை வந்து உள்நோக்கி அந்த காருக்குள்ளே வந்து அமுங்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக. ஹாரி வேகமாக ஓடி போயிரு அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு அவனோட முழு பலத்தை யூஸ் பண்ணி காரோட டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் அடுத்த செகண்டே அந்த மரத்தோட ஒரு கிளை அடித்த அடியில் ரான் துள்ளி குதிச்சு ஹாரி மேலே மடியில் வந்து விழுந்துருவான். காரோட கூரை வந்து இப்போ நல்லா உள்ளுக்குள்ளே நோக்கி ஃபுல்லாக அமுங்க ஆரம்பிச்சிடும். ரான் வந்து நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவான். திடீர்னு காருக்கு தரையில் வந்து ஒரு அதிர்வு ஏற்படும். பார்த்தா காரோட என்ஜின் வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆயிரும். பின்னாடி போ அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். உடனே அந்த காரு பின்னாடி நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மரம் வந்து அவங்கள தாக்குறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முடியாது, ஏன்னா அவனுங்க நல்லா பின்னாடி வந்துடுவாங்களையா. அதனால அந்த மரம் வந்து அதோட ரூட்ஸ் இருக்குல்ல, வேர்கள், அதையும் கிட்டத்தட்ட பிச்சுட்டு வெளியில் வந்த சத்தமும் அவங்களுக்கு கேட்கும். நம்ம சாவோட விளிம்பு வர வந்துட்டோம் அப்படின்னு ரான் வந்து மூச்சு வாங்கிட்டே சொல்லுவான். ரொம்ப தேங்க்யூ கார், சரியான நேரத்தில் எங்களை வந்து காப்பாற்றின அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த காருக்கு இதோட போதும்டா சாமி, நீங்கள் இறங்குடான்ற மாதிரி ஆயிரும். ஒரு சின்னதாக சத்தம் கேட்குமா, பார்த்தா அவங்க கதவு வந்து நல்லா ஓப்பன் ஆயிரும். அவங்களோட சீட் வந்து ஃபுல்லாக பறந்து போய் வெளியில் விழுகும். ஹாரி வந்து அடுத்த செகண்டே அவனோட கை காலெல்லாம் நல்லா பரப்பிட்டு நல்ல ஈரமான தரையில் கிடப்பான்.
அடுத்து வந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கும். பார்த்தா அந்த கார் வந்து அதோட டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணி அவங்களோட பொருட்கள் இருக்கும்ல, ட்ரங்க் பெட்டி அதெல்லாம் இருக்கும்ல, அதையும் தூக்கி வெளியே வீசும். ஹெட்விக்கோட கூண்டு வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும். நடு வானத்தில் அதோட கூண்டோட கதவு வந்து திறந்துருமா. அதுக்குள்ளே இருந்து ஹெட்விக் ரொம்ப கோபத்தோட வெளியில் பறந்து பயங்கரமாக கத்தும். அதுக்கப்புறம் இவனுங்களை திரும்பி கூட பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக கேஸ்டில் பார்த்து பறக்க ஆரம்பிச்சிடும். கார் மேலே ஃபுல்லாக கீரலாக இருந்து நசுங்கி போயிருக்குமா. அது வந்து அதுக்குள்ளேருந்து ரொம்ப ஸ்மோக்காக வந்துட்டுருக்கும். வேகமாக வந்து இருட்டை நோக்கி அது பாட்டுக்க ஓட ஆரம்பிச்சிடும். பின்னாடி அதுக்கு காருக்கு பின்னாடி இருந்த லைட்ஸ் இருக்கும்ல, அது கோபமாக முறைச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். உடஞ்சி போயிருந்த அவனோட மந்திரக்கோலை ஆட்டிக்கிட்டே ரான் வந்து அதை பார்த்து திரும்பி வந்துருன்னு கூப்பாடு போடுவான். எங்கள் அப்பா என்னை கொன்னே போட்டுருவார் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த கார் வந்து என்னை ஆள விடுங்கடா சாமின்ற மாதிரி அவனுங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி எந்த பக்கமோ அது பாட்டுக்கு ஓடி போயிடும். கீழே குனிஞ்சு அவனோட பெட் ரேட் இருக்கும்ல, ஸ்கேபர்ஸ், அதை வந்து கையில் எடுத்து வச்சுட்டு நம்மளோட அதிர்ஷ்டத்தை பாரேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். இருக்கிற எல்லா மரத்தையும் விட்டுட்டு திரும்ப தாக்குற மரத்து மேலே வந்து மோதிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி அந்த மரத்தை பார்ப்பான். அது இன்னமும் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி அதோட கிளைங்களை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆட்டிகிட்டு இருந்துச்சு. ஹாரி வந்து ரொம்ப டயர்டாகி இருப்பான். வா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கிராண்ட் என்ட்ரன்ஸாக இல்லாமல் போயிடுச்சேன்னு அவங்களுக்கு வருத்தம் வேறு. ரொம்ப அவங்க மேலே ஃபுல்லாக அடிபட்டிருக்குமா. குளிர் வேறு அங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அவங்க வந்து அவங்களோட ட்ரங்க் பெட்டி அந்த புல்தரையில் இழுத்துக்கிட்டே கேஸ்டில் பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்க. ஃபீஸ்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே ரான் வந்து வேகமாக அந்த கேஸ்டலோட படிக்கட்டு இருக்கும்ல, அதில் அவன் வந்து அவனோட ட்ரங்க் பெட்டி அப்படியே போட்டுட்டு சத்தமே இல்லாமல் நடந்து போய் பிரகாசமாக ஒளி வீசிட்டு இருந்த ஒரு ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பான். ஹாரி இங்கே வந்து பாரு, சார்ட்டிங் ஹேட் செரிமோனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். ஹாரி வேகமாக ஓடி வருவான். அவங்க 2 பேருமே கிரேட் ஹால்குள்ளே எட்டி பார்ப்பாங்க. அங்கே இருந்த 4 நீளமான டேபிளுக்கு மேலே எக்கச்சக்கமாக மெழுகுவர்த்திங்க வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அதுங்க வந்து அந்த டேபிளில் இருந்த கோல்டன் பிளேட்ஸையும் காப்லெட்ஸையும் நல்லா ஜொலிக்க வச்சுட்டு இருந்துச்சுங்க. கிரேட் ஹாலில் இருந்த சீலிங் பற்றி நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருந்தோம்ல, வெளியில் வானம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அது உள்ளுக்குள்ளே காமிக்கும் மேஜிக்னால. அதனால மேலே ஃபுல்லாக அவ்வளோ நட்சத்திரமாக ஜொலிச்சுட்டு இருந்துச்சு. ஹாக்வர்ட்ஸோட கூர்மையாக இருக்கிற பிளாக் கலர் தொப்பி போட்டுட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீண்ட வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க. ஜின்னியும் அங்கே நின்றுட்டு இருந்ததை ஹாரி வந்து பார்த்தான். வீஸ்லி குடும்பத்தோட பரம்பரை சொத்தான அந்த சிவப்பு கலர் ஹேர், ரெட் கலர் ஹேர் இருந்தனால ஈஸியாக அவனால் ஜின்னியை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அங்கே வந்து நல்லா ஹேரை வந்து கொண்டை போட்டுட்டு மூக்கு கண்ணாடி போட்டுட்டு ப்ரொஃபஸர் மினர்வா மெகானகலும் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த தொப்பி இருக்குல்ல, சார்ட்டிங் ஹேட், அதை வந்து அந்த ஸ்டூல்லேருந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. அந்த தொப்பியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, ரொம்ப பழைய அழுக்கான ரொம்ப நஞ்சு போய் அங்கங்கே ஒட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தொப்பி வந்து வருஷம் நியூ ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிரிஃபண்டோர், ஹஃபில்பஃப், ரேவன்க்ளா, அப்புறம் ஸ்லிதரின் அந்த ஹவுஸ்க்கு வந்து பிரித்து கொடுக்கும். லாஸ்ட் இயர் ஹாரியும் அந்த தொப்பியை போட்டுட்டு அங்கே எவ்வளோ நர்வஸாக இருந்தான்றதை நினச்சி பார்த்துட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது, ஸ்லிதரின் டீமில் வந்து அவனை போட்டுருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா அங்கே வந்து நிறையா டார்க் மெஜிஷியன்ஸ்லாம் அங்கேருந்து தான் வந்திருக்காங்க, டார்க் விசார்ட்ஸ்லாம். அதனால அவன் ரொம்ப பயந்துட்டு இருந்தான். ஆனால் ரான், ஹெர்மாயினி அப்புறம் மித்த இருக்கிற வீஸ்லி பிரதர்ஸ் கூட சேர்ந்து அவனை வந்து கிரிஃபண்டோர்லேயே அந்த தொப்பி போட்டுருச்சு. அப்போது அங்கே ஒரு சின்ன பையனுக்கு சார்ட்டிங் நடந்துட்டுருக்குமா. அந்த சின்ன பையனுக்கு பின்னாடி இருக்கிற டீச்சர்ஸ் டேபிளை ஹாரி பார்ப்பான். அங்கே வந்து சென்டரில் வந்து ஹாக்வர்ட்ஸோட ஹெட்மாஸ்டர் ப்ரொஃபஸர் ஆல்பஸ் டம்பிள்டோர் உட்காந்துருப்பார். அவர் உட்காந்துட்டு சார்ட்டிங் செரிமோனியை பார்த்துட்ருப்பாரா. அவரோட நல்ல சில்வர் கலர் நீளமான தாடியும் அவரோட ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்க மூக்கு கண்ணாடியும் அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்துக்கு அவ்வளோ அழகாக மின்னிகிட்ருக்கும். அவருக்கு கொஞ்சம் தள்ளி வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் ஃபுல்லாக க்ளோக் போட்டுட்டு கில்டராய் லாக்கவுட் உட்காந்துட்ருக்கிறத ஹாரி பார்ப்பான். கடைசியில் ஒரு பெரிய உருவத்தோட அடர்ந்த முடியோட ஹாக்ரிட் உட்காந்துட்டு அவரோட காப்லெட்லேருந்து எக்கச்சக்கமாக குடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாரு. ரான், அங்கே பாரேன், டீச்சர்ஸ் டேபிளில் ஒரு சேர் மட்டும் காலியாக இருக்குது அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லுவான். ஆமாம், ஸ்னேப்பை எங்கே காணோம் அப்படின்னு ரானும் கேட்பான்.
ப்ரொஃபஸர் செவரஸ் ஸ்னேப்பை ஹாரிக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி தான் அவருக்கும் ஹாரியை பிடிக்கவே பிடிக்காது. சொல்லப்போனால் ப்ரொஃபஸர் ஸ்னேப்புக்கு அவர் ஸ்லிதரின் ஹவுஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தவிர வேறு யாரையுமே பிடிக்காது. எல்லாரையுமே திட்டிட்டு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பார். ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் அப்படின்னு ரான் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சொல்லுவான். ஒருவேளை அவர் இந்த ஸ்கூலை விட்டே போயிட்டாரோ, அவருக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் ஜாபை கொடுக்கலேன்னு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஒருவேளை அவரை வீட்டுக்கே துரத்திட்டாங்க போல். ஏன்னா யாருக்கு தான் அவரை பிடிக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. மேபி நீங்கள் 2 பேரும் ஏன் ஸ்கூல் ட்ரெயினில் வராமல் இருந்திருக்கீங்கன்ற விஷயத்த கேட்குறதுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு பின்னாடி இருந்து ரொம்ப கோல்டாக ஒரு வாய்ஸ் வரும். ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பான். அவரோட அந்த நீளமான பிளாக் கலர் க்ளோக் அங்கே வீசிட்டு இருந்த குளிர் காற்றுல அவ்வளோ வேகமாக பறந்துட்டுருக்க ப்ரொஃபஸர் ஸ்னேப் அங்கே அவ்வளோ கோவமாக நின்றுட்டுருப்பார். அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப வெளுத்து போன ஒயிட், ரொம்ப பேல் கலரில் இருப்பாங்களே நோய்வாய்ப்பட்டவங்க மாதிரி, அந்த மாதிரி இருந்தார். அவரோட மூக்கு நல்லா கொக்கி மாதிரி வளைஞ்சிருக்குமா. அவர் தோள்பட்ட வரைக்கும் வளர்ந்துருந்த முடி ஏதோ எண்ணெயில் குளிச்சுட்டு வந்தது மாதிரி இருக்கும். அப்போது அவர் அவங்க 2 பேரையும் பார்த்து வசமாக என்கிட்ட மாட்டினீங்களா அப்படின்ற மாதிரியே முகத்தை ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நின்றுட்டுருப்பார். என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் போவாரா. ஒருத்தவங்க பார்த்துக்க கூட பயந்து போய் ஹாரியும் ரானும் வேகமாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸ்னேப் கிரேட் ஹால்குள்ளே நடந்துட்டுருக்க ஃபீஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாருன்னு பார்த்தா வேகமாக அவங்க 2 பேரையும் படிக்கட் வழியாக கீழே இறக்கி டஞ்சன்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்னேப்போட கிளாஸ் ரூமும் ஆஃபீஸ் ரூமும் டஞ்சன்ஸில் தான் இருக்கும். அதுவும் சொல்லவே தேவையில்ல, டஞ்சன்ஸில் இருக்க அவரோட கிளாஸ் ரூம்லேயும் அவரோட ஆஃபீஸ் ரூம்லையும் எக்ஸ்ட்ரீமாக குளிரும். ஏன்னா அவர் சுத்தமாக அங்கே தீயை பற்றி வைக்கவே மாட்டாரா, ரொம்ப குளிரும். நடுங்கிக்கிட்டே ஹாரியும் ரானும் போயிட்டுருப்பாங்க. ஸ்னேப் அவரோட ரூமை திறந்து உள்ளே போங்க அப்படின்னு சொல்லுவார். இவனுங்க 2 பேரும் நடுங்கிக்கிட்டே உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பானுங்களா. நல்லா அங்கே அந்த ரூமே இருட்டாக இருக்கும். அந்த ஃபயர் பிளேஸ்லையும் தீயே மூட்டாமல் வச்சுருப்பாரு. சுற்றி எக்கச்சக்கமாக பெருசாக கண்ணாடி ஜாடியாக இருக்கும். அதுக்குள்ளே வாந்தி வர அளவுக்கு என்னிடத்தையோ மிதந்துட்டு வேறு இருக்கும். ஸோ ஃபேமஸ் ஹாரி பாட்டருக்கும் அவரோட ஃபெய்த்ஃபுல்லான சைட் கிக் வீஸ்லிக்கும் ஹாக்வர்ட்ஸ்க்கு ட்ரெயினில் வர பிடிக்கல. வேறு லெவலில் என்ட்ரி ஆகணும்னு நினச்சிருக்கீங்க அப்படி தானே பாய்ஸ் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரு. இல்லை சார், கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனில் இருந்த அந்த தடுப்பு சுவர் எங்களை உள்ளுக்குள்ளே விடலை அப்படின்னு ரான் சொல்லுவான். வாயை மூடுங்க அப்படின்னு அவர் கத்துவார். ஆமாம், அந்த காரை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. ரான் மென்று விழுங்குவான். இவனுங்க காரில் வந்த விஷயம் எப்படி இவருக்கு தெரியும்னு ஹாரி யோசிப்பான். ஆனால் ஹாரிக்கு முன்னாடியே தெரியும் அடுத்தவங்க மனசில் என்ன நினச்சிட்ருக்காங்கன்ற விஷயத்த ஸ்னேப்னால் ஈஸியாக ரீட் பண்ண முடியும்னு. ஆனால் இந்த தடவை அவர் அப்படி ரீட் பண்ணலை. வேகமாக த ஈவினிங் ப்ராஃபெட் பத்திரிக்கை இருக்கும்ல, நியூஸ் பேப்பர், அதை விரிச்சு காமிப்பார். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஹாரிக்கு விஷயமே புரியும். உங்களை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஸ்னேப் சொல்லிவிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் இருந்த விஷயத்த வாயை விட்டு படிக்க ஆரம்பிப்பார். பறக்கும் ஃபார்ட் ஏஞ்சலியா கார் மகள்களை மருள வைத்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிகிட்ருப்பார். அதில் இருக்கிற அந்த ஹெட்லைனையும் அந்த நியூஸையும். லண்டனில் இருக்கும் 2 மகள்கள் தபால் அலுவலக கோபுரத்துக்கு மேலே ஒரு பழைய கார் பறந்ததை தாங்கள் பார்த்ததாக சத்தியம் செய்துள்ளனர். நார்ஃபோக்கில் இன்று மதியம் திருமதி பேலிக்ஸ் தனது துணிகளை வெளியில் காய வச்சுட்டு இருந்தபோது அந்த காரை பார்த்திருந்திருக்கிறார். பெபிள்ஸை சேர்ந்த மிஸ்டர் ஆங்கஸ் ஃப்ளீட் இதை பற்றி போலீஸ்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6-7 பேர் அந்த பறக்கும் காரை பார்த்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா மிஸ்யூஸ் ஆஃப் மகள் ஆர்டிஃபிக்ட்ஸ் ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறாரு அப்படின்னு ரானை பார்த்து ஸ்னேப் கேட்டுட்டு ஒரு மாதிரி நாஸ்டியாக சிரிப்பார். டியர் டியர் டியர், தாம் பெத்த மகனே அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரா. ஹாரிக்கு அப்போது இவனுங்களை முன்னாடி அட்டாக் பண்ணிச்சுல அந்த பைத்தியக்கார மரம், அதோட பெரிய கிளை ஒன்று அவனோட வயிற்றில் திரும்ப பலமாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணான். ஆர்த்தர் அந்த காரை மந்திர சக்தி போட்டு மாற்றி வச்சிருந்தாருன்ற விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். இதை ஏன் அவன் முன்னாடியே யோசிக்கலை அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணான். நான் வெளியே பார்க்கில் போய் சர்ச் பண்ணும்போது ரொம்ப வேல்யூபிளான ஓம்பிங் வில்லோ மரத்தை நீங்கள் சேதப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார். அந்த மரம் தான் சார் எங்களை ரொம்ப சேதப்படுத்துச்சு அப்படின்னு ரான் வளருவான். சைலன்ஸ் அப்படின்னு திரும்பவும் ஸ்னேப் கத்துவார்.
பட் நீங்கள் என்னோட ஹவுஸில் இல்லாமல் போயிட்டீங்க. இல்லைன்னா உங்களை இந்த ஹாக்வர்ட்ஸ்லேருந்து துரத்துறதுக்கான டெசிஷன் எடுக்கிற பொசிஷனில் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, நான் போய் அந்த பொசிஷனில் இருக்கிற உங்களோட ஹவுஸில் இருக்கிறவங்கள போய் கூட்டிகிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்னேப் அங்கேருந்து போயிடுவார். ஹாரியும் ரானும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. 2 பேருக்குமே முகம் வெளுத்து போயிருக்கும். ஹாரிக்கு பசியே போயிருக்கும் கம்ப்ளீட்டாக. இப்போ அவனுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுவான். ஸ்னேப் இப்போது கிரிஃபண்டோர் ஹவுஸோட ஹெட் ப்ரொஃபஸர் மெகானகலை கூப்பிட போயிருந்தாலும் இப்போ அந்த சுச்சுவேஷன் ரொம்பலாம் நார்மல் ஆக போகிறதில்ல. ஏன்னா என்ன தான் ப்ரொஃபஸர் மெகானகல் ஸ்னேப்பை விட நியாயமாக நடந்துக்கிட்டாலும் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். 10 மினிட்ஸ் கழித்து ஸ்னேப் திரும்ப வருவார். ஹாரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவர் கூட்டிகிட்டு வந்திருந்தவங்க யாருன்னா ப்ரொஃபஸர் மெகானகல் தான். ப்ரொஃபஸர் மெகானகல் பல தடவை எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டு அவன் பார்த்துருக்கான். ஆனால் இது வரைக்கும் ப்ரொஃபஸர் மெகானகல் அவங்க முகத்தை இவ்வளோ கோவமாக வச்சு ஹாரி பார்த்ததில்ல. அவங்க ரூம்குள்ளே என்டர் ஆன அடுத்த செகண்டே அவங்களோட மந்திரக்கோலை அப்படியே தூக்கிக்கிட்டே வருவாங்க. வேகமாக போய் அந்த எம்டியாக இருந்துச்சுல ஃபயர் பிளேஸ், அங்கே போய் தீயை பற்ற வைப்பாங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே அந்த தீ எரிஞ்சிட்ருக்கும்ல ஃபயர் பிளேஸ், அது பக்கத்தில் இருந்த சேரில் போய் உட்காருவாங்க. என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பான். ஃபஸ்ட்டு அந்த தடுப்பு சுவர்கிட்டேருந்து ஆரம்பிப்பான். எங்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லை ப்ரொஃபஸர், அது எங்களை உள்ளுக்குள்ளேயே விடலை அப்படின்னு ரான் சொல்லுவான். நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு எங்களுக்கு லெட்டர் அனுப்பலை, கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு அவுல் இருந்திருக்கும்ல அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ரொம்ப கோல்டாக ஹாரியை பார்த்து சொல்லுவாங்க. ஹாரி அப்போ தான் ரியலைஸே பண்ணுவான், அட ஆமால, இது ஒரு ஆப்வியஸான திங், நாம ஏன் இதை பண்ணலை அப்படின்னு. எனக்கு அது தோணவே இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அதுதான் பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகலும் சொல்லுவாங்க. அந்த ரூமோட டோரை யாரோ இப்போ தட்டுற சத்தம் கேட்கும். முன்னாடியை விட இப்போ ரொம்ப சந்தோஷமாக முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருந்த ஸ்னேப் அந்த கதவை ஓப்பன் பண்ணுவார். அங்கே பார்த்தா ஹெட்மாஸ்டர் டம்பிள்டோர் நின்றுட்டுருப்பார். ஹாரியோட மொத்த ஹோல் பாடியுமே மரத்து போன மாதிரி ஆயிரும். டம்பிள்டோர் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப தீவிரமாக இருந்த மாதிரி தெரிஞ்சார். அவர் ஹாரியையும் ரானையும் உத்து பார்த்துட்டே இருப்பாரா. ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். அவன் ப்ரொஃபஸர் டம்பிள்டோரை அவரோட கண்ணுக்கு நேராக பார்க்கவே மாட்டான். அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பைத்தியக்கார மரம் திரும்ப எங்களை அடிச்சுட்டே இருந்திருக்கலாம், இதுக்கு அது எவ்வளவோ மேலே, அந்த மாதிரி அவன் நினச்சிட்ருப்பான். அங்கே ரொம்ப நேரமாக அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டம்பிள்டோர் பேச ஆரம்பிப்பார். என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் இவனுங்களை பயங்கரமாக திட்டி இருந்திருந்தா கூட ஹாரிக்கு அது தாங்கியிருப்பான். ஆனால் ரொம்ப அமைதியாக அவர் கேட்பாரா. அவரோட வாய்ஸ்லேயே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குமா, அதை ஹாரினால் தாங்கிக்கவே முடியாது. ஃபார் சம் ரீசன் ஹாரினால் டம்பிள்டோரோட கண்ணை பார்க்கவே முடியாது. அவரோட கண்ணை பார்த்தே அவனால் பேச முடியாது. அவரோட மொட்டியை பார்த்தே எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பான், எல்லாத்தையும் சொல்லுவான், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். எக்ஸப்ட் ஆர்த்தர் அங்கிள் அந்த காருக்கு மேஜிக் போட்டு அந்த காரை பறக்க வைக்கிற மாதிரி அவர் மாற்றி வச்சுருப்பார்ல, அதை எதையுமே அவன் சொல்ல மாட்டான். அவனோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, அவன் கேஷுவலாக அவனுங்க 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தோடனே கேஷுவலாக அங்கே ஒரு பறக்கிற கார் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு பறந்து வந்த மாதிரி அவன் சொன்ன கதை இருந்தது. டம்பிள்டோர் ஒரு கதையில் எவ்வளோ ஓட்டம் இருக்குன்ற விஷயத்த டக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிடுவார். அந்த விஷயமும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் டம்பிள்டோர் அந்த காரை பற்றி எதுவுமே கேட்க மாட்டார். ஹாரி பேசி முடிஞ்சோடனே அவர் ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக தான் நின்று அவனை உத்து பார்த்துட்டே இருப்பார். நாங்கள் போய் எங்களோட எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு ரான் ஹோப்பே இல்லாமல் சொல்லுவானா. எதை பற்றி பேசுகிற வீஸ்லி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கத்துவாங்க. வெல், நீங்கள் எங்களை இந்த ஸ்கூலை விட்டு துரத்த தானே போகிறீங்க அப்படின்னு ரான் சொல்லுவான். ஹாரி குயிக்காக டம்பிள்டோரை பார்ப்பான். இன்றைக்கி அது நடக்காது மிஸ்டர் வீஸ்லி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவாங்க. பட் நீங்கள் செஞ்ச இந்த விஷயம் எவ்வளோ தீவிரமானதுன்றதை நீங்கள் உணரணும்னு நான் விரும்புகிறேன். இன்றைக்கி நைட்டே உங்கள் ஃபேமிலிக்கு நான் இதை பற்றி லெட்டர் போடுறேன். நீங்கள் திரும்பவும் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் விஷயம் பண்ணிங்கன்னா உங்களை ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணுறத தவிர வேறு வழியே இருக்காதுன்றதை முன்னாடியே நான் உங்களுக்கு வார்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். ஸ்னேப்பை பார்க்கணுமா? ஸ்னேப்புக்கு ஹோல் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார். வேகமாக அவரோட த்ரோட்டை கிளியர் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிப்பார்.
ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் இவங்க 2 பேரும் அண்டர் ஏஜ் விசார்ட்ஸ் மந்திரமே பண்ணக்கூடாதுன்ற ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பழமையான ரொம்ப வேல்யூபிளான மரத்தையும் சேதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் ஸ்னேப் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கிட்ட சொல்லுவார். இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றத டிசைட் பண்ணுற பொறுப்பு ப்ரொஃபஸர் மெகானகல் கிட்ட தான் இருக்குன்னு டம்பிள்டோர் அமைதியாக சொல்லுவார். இவங்க 2 பேருமே அவங்களோட ஹவுஸ், அதனால அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு டம்பிள்டோர் வந்து ப்ரொஃபஸர் மெகானகலை பார்த்து சொல்லுவார். ஓகே மினர்வா, நான் திரும்ப விருந்து நடக்கிற இடத்துக்கே போகணும். ஒரு சில முக்கியமான அறிவிப்புங்களை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் வாங்க போகலாம், அங்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கிற கஸ்டர்ட் டாட் இருக்குது, அதை போய் டேஸ்ட் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டம்பிள்டோர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஸ்னேப் ரானையும் ஹாரியையும் விஷத்தை கக்கிற மாதிரி பார்த்து முறைச்சிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ப்ரொஃபஸர் மெகானகல் கோபமாக இருக்கிற கழுகு மாதிரி ரானையும் ஹாரியையும் பார்த்துட்டே இருப்பாங்க. ரான், நீ பெட்டர் ஹாஸ்பிட்டல் விங்குக்கு ஃபஸ்ட்டு போ, உன் மேலே எப்படி ரத்தம் கொட்டிகிட்ருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரான் வேகமாக அவனோட ஸ்லீவை எடுத்து அவன் கண்ணுக்கு கீழே ஒரு கட்டு விழுந்திருக்கும், அதை தொடச்சிட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான். ப்ரொஃபஸர், நான் என்னோட தங்கச்சியோட சார்ட்டிங் செரிமோனி அப்படின்னு சொல்லுவானா, சார்ட்டிங் செரிமோனி எப்போவோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. உன்னோட தங்கச்சி கிரிஃபண்டோர் ஹவுஸுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ குட் அப்படின்னு ரானும் சொல்லுவான். நம்ம இப்போ கிரிஃபண்டோரை பற்றி பேச்செடுத்தனால அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, ஹாரி டக்குன்னு அந்த கான்வர்சேஷனை வந்து கட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவான். ப்ரொஃபஸர், நாங்கள் அந்த காரை எடுத்த போது டேர்ம் ஸ்டார்ட்டே ஆகலை, அதனால நீங்கள் கிரிஃபண்டோர் ஹவுஸ்லேருந்து எந்த பாயிண்ட்டையும் எடுக்கக்கூடாது தானே அப்படின்னு ஹாரி வந்து ப்ரொஃபஸர் மெகானகலை வந்து ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக பார்த்து கேட்பான். ப்ரொஃபஸர் மெகானகல் வந்து ரொம்ப கோவமாக பார்ப்பாங்க. ஆனால் ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிடும், ஏன்னா அவங்க உதட்டோரத்தில் லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கிரிஃபண்டோர் ஹவுஸ்லேருந்து எந்த பாயிண்ட்டையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரியோட மனசு அப்போ தான் லைட்டாக நிம்மதியாகும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் 2 பேருக்குமே டிடென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரிக்கு வந்து இது எவ்வளவோ பெட்டருன்ற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா எப்படி இருந்தாலும் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் வந்து டர்ஸ்லீஸ்க்கு வந்து லெட்டரே எழுத போகிறாரு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை பற்றி, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஹாரிக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக தெரியும் டர்ஸ்லீஸ் வந்து எப்படி இந்த ஹாரி வந்து அந்த ஓம்பிங் வில்லோ மரத்தில் சிக்கி நசுங்காமல் போயிட்டான் வேணால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு ஹாரி நினச்சான். ப்ரொஃபஸர் மெகானகல் வந்து திரும்ப அவங்களோட மேஜிக் வேண்டை வந்து உயர்த்துவாங்க. ஸ்னேப்போட டெஸ்கை பாயிண்ட் பண்ணி ஒரு வேவ் பண்ணுவாங்களா, ஒரு பெரிய பிளேட் ஃபுல்லாக சாண்ட்விச்சஸாக வரும். அப்புறம் 2 சில்வர் காப்லெட் ஃபுல்லாக ஐஸ்டு பம்ப்கின் ஜூஸ்லாம் அப்பியர் ஆகும் ஒரு சத்தத்தோட. நீங்கள் 2 பேரும் இங்கேயே சாப்பிட்டுட்டு நேராக உங்களோட டார்மிட்டரிக்கு போங்க, நானும் ஃபீஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. டோர் க்ளோஸ் தான் ஆகும். உடனே ரான் வந்து லைட்டாக அமைதியாக விசில் வேற அடிச்சுட்டு ஒரு சாண்ட்விச்சை எடுத்துட்டு நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஹாரியும் அவனோட பங்குக்கு ஒரு சாண்ட்விச் எடுத்துட்டு நானும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவான். ரான் அந்த சாண்ட்விச்சஸை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருப்பான். நம்மளோட லக்கை பார்த்தியா, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அந்த காரை எடுத்துகிட்டு 5-6 தடவை பறந்துருப்பாங்க, ஒரு மகிழ்ஸ் கூட அதை பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம நிலைமையை பாரு, ஃபஸ்ட்டு நம்மளால் ஏன் அந்த தடுப்பு சுவரை தாண்டி வரவே முடியல அப்படின்னு ரான் கேட்பான். ஹாரி வந்து ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு இனிமேல் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பம்ப்கின் ஜூஸ் இருக்கும்ல அதை குடிச்சிட்ருப்பான். நம்மளும் ஃபீஸ்ட்டுக்கு போயிருந்தா சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான். நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் நம்ம எப்படி வந்தோன்ற விஷயத்த தம்பட்டம் அடிப்போம்னு ப்ரொஃபஸர் மெகானகலுக்கு தெரியும். அதனால தான் அவங்க டைரெக்டாக நம்மளை டார்மிட்டரிக்கு போக சொல்லிட்டாங்க. பறக்கிற காரில் வந்து ஹாக்வர்ட்ஸில் என்ட்ரி ஆனோன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அதனால தான் ப்ரொஃபஸர் மெகானகல் நம்மளை டைரெக்டாக டார்மிட்டரிக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான். அவங்களால எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாண்ட்விச்சஸை அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ சாப்பிட்டோம் அந்த தட்டில் இந்த சாண்ட்விச் வந்து காலியே ஆகாது ஃபுல்லாக. ஏன்னா அவங்க சாப்பிட அந்த தட்டில் வந்து சாண்ட்விச்சஸ் வந்து நிறைஞ்சிட்டே இருக்கும், திரும்ப அதுவாகவே நிறைஞ்சிட்டே இருக்கும் மேஜிக்னால. அந்த ஆஃபீஸை விட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ நல்லாவே பழக்கமாக இருக்கும்ல, அந்த பாதை வழியாக வந்து அவங்க கிரிஃபண்டோர் டார்மிட்டரிக்கு போயிட்டுருப்பாங்க. நல்லா ஜாலியாக அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பாங்க. கேஸ்டிலே ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. கீழே வந்து அங்கே ஃபீஸ்ட்டும் முடிஞ்ச மாதிரி இருந்தது.
அவங்க வந்து அங்கே நடந்து போயிட்டே இருப்பாங்களா, ஃபுல்லாக அந்த கேஸ்டில் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸாக தானே இருக்கும். அதில் பெயிண்டிங்ஸில் இருந்தவங்க எல்லாரும் பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்களெல்லாம் தாண்டி நடந்து போயிட்டுருப்பாங்க. அங்கே வந்து கவசம் போட்ட வீரர்களோட சிலைங்களும் இருக்கும்ல, அதுங்களும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அவனுங்க வந்து 2 பேரும் அந்த மாடி படிக்கட்டு இருக்கும்ல, அதில் ஏறி கிரிஃபண்டோர் டார்மிட்டரி டோர் கிட்ட போய் நிற்பாங்க. அதில் ஆஸ் யூஷுவல் கிரிஃபண்டோர் டார்மிட்டரி டோரில் வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங் இருக்கும்ல, அதில் வந்து அந்த ஃபேட் லேடி தானே இருப்பாங்க, பிங்க் கலர் சில்க் ட்ரெஸ் போட்டுட்டு. அவங்க வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு ஹாரி திருன்னு முழிப்பான். ஏன்னா அவங்க வந்து இந்த வருஷத்துக்கான புது பாஸ்வேர்டை வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க இன்னும் கிரிஃபண்டோர் ப்ரீஃபெக்டை வந்து பார்க்கவே இல்லைல்ல. பட் அவங்களுக்கு ஹெல்ப் அங்கே சீக்கிரமாகவே நடந்து வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு திரும்பி பார்த்தா ஹெர்மாயினி வந்து அவங்கள நோக்கி ஓடி வந்துட்டுருக்கோம். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் 2 பேரும் எங்கே போயிருந்தீங்க? இந்த கேஸ்டில் ஃபுல்லாக எல்லாருமே மோசமான ரூமர்ஸை பரப்பிட்டுருக்காங்க. உங்களை ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏதோ பறக்கிற காரில் வந்து மோதிருக்கீங்க அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். வெல், எங்களை ஸ்கூல்லேருந்து இன்னும் எக்ஸ்பெல்லாம் பண்ணல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அப்படின்னா நீங்கள் 2 பேரும் இந்த ஸ்கூலுக்கு பறந்து தான் வந்தீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும். அதோட வாய்ஸ் வந்து இப்போ ப்ரொஃபஸர் மெகானகளோட வாய்ஸ் மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஹெர்மாயினி, தயவு செஞ்சு எங்களுக்கு இப்போ லெக்சர் எடுக்கிறத விட்டுட்டு புது பாஸ்வேர்டு என்னன்னு சொல்கிறியா அப்படின்னு ரான் பொறுமை இழந்து கேட்பான். பேட்டில் பேர்டு அப்படின்னு ஹெர்மாயினியும் பொறுமை இழந்து சொல்லுவோம். ஆனால் இப்போ அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா, அவனுங்க 2 பேரும் அந்த டோர் திறந்தோடனே அவனுங்க பாட்டுக்கு இது பேசுகிறத கேட்காம உள்ளுக்குள்ளே போயிட்டுருப்பானுங்க. பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து பயங்கரமாக கிளாப் சத்தம் கேட்டுட்ருக்கோம். என்னன்னு பார்த்தா ஹோல் கிரிஃபண்டோர் ஹவுஸில் இருக்கிற எல்லாருமே வந்து தூங்காமல் காமன் ரூமில் வந்து குமிஞ்சு கிடப்பாங்க. ஹோல் கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து அந்த காமன் ரூமில் இருந்த ஆர்ம் சேர்ஸ்லையும் டேபிள்ஸ்லையும் உட்காந்துட்டும் நின்றுட்டும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஹாரிக்கும் ரானுக்கும் கையை கொடுத்து கீழே இறக்கிட்டு இருப்பாங்க. பாவம், பின்னாடி ஹெர்மாயினி மட்டும் தட்டு மாதிரி தனியாக வந்துட்டுருக்கும். வேறு லெவல் பண்ணிட்டீங்கடா அப்படின்னு லீ ஜார்டன் பயங்கரமாக குல்ஜால்ஸ் ஆகி கத்திக்கிட்டு இருப்பான். எங்களே இன்ஸ்பயர் பண்ணிட்டீங்க. ஒரு பறக்கிற காரை எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓம்பிங் வில்லோவில் போய் முட்டி மோதிருக்கீங்க. உங்களை பற்றி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ பேர் பெருமையாக பேச போகிறாங்க தெரியுமா அப்படின்னு லீ ஜார்டன் வேறு லெவலில் எக்ஸைட் ஆகி கத்தி பேசிகிட்டு இருப்பான். வேறு லெவல் பண்ணிட்டீங்க போங்க அப்படின்னு ஒரு 5th இயர் அண்ணாவும் ஒரு 5th இயர் பையனும் ஹாரியை வந்து தோள்பட்டையில் தட்டி பாராட்டிட்டு வேற போவாங்க. ஏதோ அவன் மராத்தானில் ஓடி ஜெயித்த மாதிரி. பின்னாடி இருந்து ஜார்ஜும் ஃப்ரெட்டும் ஓடி வருவானுங்க அந்த க்ரௌடெல்லாம் தள்ளி விட்டுட்டு. வந்து இவனுங்க கிட்ட கத்திட்டு இருப்பாங்க. ஏன்டா எங்களை நீங்கள் திரும்ப கூப்பிடல அப்படின்ட்டு, எங்களையும் கூப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு கத்திட்டு இருப்பானுங்க. ரானோட முகமே எம்பாரஸ் ஆகி செவந்து போயிருக்கும், சிரிச்சுக்கிட்டு இருப்பான் நின்று. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க மட்டும் சுத்தமாக ஹாப்பியாகவே இல்லாத மாதிரி இருந்ததை வந்து ஹாரி கவனிப்பான். அது வேறு யாரும் இல்லை, பர்சி தான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் அவன் நின்றுட்டுருப்பானா, வேகமாக வந்து அவன் முன்னாடி வந்துட்டுருப்பான். எல்லாரையும் கிளம்ப சொல்லிகிட்டு இருப்பான். போங்க எல்லோரும் ரூமுக்கு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹாரி வேகமாக ரானை நச் பண்ணி பர்சி இருந்த டைரெக்ஷனை பார்த்து காமிச்சு பார்க்க சொல்லுவானா. ரானும் ஒரே செகண்டில் புரிஞ்சுப்பான். ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் போய் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துலேருந்து எஸ்கேப் ஆகி பாய்ஸ் டார்மிட்டரி இருக்கும்ல, அந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வழியாக ஏறி போய் அவனுங்க டார்மிட்டரிக்குள்ளே போவாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஹாரி வந்து ஹெர்மாயினி கிட்ட குட் நைட் சொல்லிட்டு போவானா. ஹெர்மாயினியும் பர்சி மாதிரியே கோவமாக மூஞ்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். அவங்க மேலே ஏறி போவாங்களா. அவங்க போன வருஷம் இருந்தாங்களே ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது ஒரு டார்மிட்டரி ரூம், அதே டார்மிட்டரி ரூம் தான் இந்த வருஷமும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து அவங்க ரூமுக்கு வெளியில் வந்து 2nd இயர்ஸ் அப்படின்னு ஒரு சைன் வந்து தொங்க போட்டிருப்பாங்க. அவங்க வந்து அந்த சர்க்குலர் அந்த ரவுண்டாக இருக்கிற அந்த ரூம்குள்ளே போவாங்களா. அங்கே வந்து எப்போ போன வருஷம் இருந்த மாதிரியே 5 4 போஸ்டர் பெட் இருக்கும். அதுக்கு மேலே நல்லா ரெட் வெல்வெட் கலரில் ஸ்க்ரீன் தொங்கிட்டுருக்கும். நல்லா பெருசாக நேரோவாக இருக்கிற விண்டோஸும் இருக்கும். அவங்களோட ட்ரெங்க் பெட்டிங்கெல்லாம் ஆல்ரெடி அங்கே வந்து வச்சுருப்பாங்க. பெட்டு பக்கத்துலேயே இருக்கும். ரான் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஹாரியை பார்த்து சிரிப்பான். இப்போது கீழே நமக்கு அவங்க கொடுத்த தடபுடலான வெல்கமை நான் என்ஜாய் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு ரான் ஈன்னு பல்ல காமிச்சு சிரிச்சிட்ருப்பானா. அவங்களோட அந்த டார்மெட்டரி ரூம் டோர் வந்து வேகமாக ஓப்பன் ஆகும். பார்த்தா அவங்க கூட இருக்க இன்னும் 2nd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, கிரிஃபண்டோர் 2nd இயர் ஸ்டூடெண்ட்ஸு, சீமஸ் ஃபினிகன், அப்புறம் டீன் தாமஸ், அப்புறம் நெவில் லாங் பாட்டம், அவங்க 3 பேருமே உள்ளுக்குள்ளே வருவாங்க. வேறு லெவல் பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சீமஸ் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசிகிட்ருப்பான். வேறு லெவல் பிச்சுட்டிங்க போங்க அப்படின்னு டீனும் வந்து கத்திகிட்ருப்பான். எப்படா பண்ணீங்க, சூப்பர் போங்க வேறு லெவல் அப்படின்னு நெவிலும் வந்து ரொம்ப பிரமிப்போட வந்து அவனும் சொல்லிகிட்ருப்பான்.
ஹாரினால் இப்போ சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனுக்கும் செம்ம குஜால்ஸ் ஆயிரும். அவனும் ஈன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஆக்சுவலி இவனுங்க இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸை தானே முன்னாடியே பிளான் போட்டு வச்சுருப்பானுங்க. வேறு லெவலில் நம்ம காரில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறோம், எல்லாருமே ஆணு வாயை பழக்க போகிறாங்க, அப்படி தான் அவனுங்க முன்னாடியே இமேஜின் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஆனால் வந்து நடுவில் எல்லாம் சொதப்பிட்டனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வேறு இருந்தானுங்களா. இப்போ ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இவனுங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு பயங்கரமாக பாராட்ட ஆரம்பித்தோன்னே இவனுங்களுக்கும் எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப அப்படியே குஜால்ஸ் ஆயிரும். நம்ம பிளான் பண்ணது மாதிரியே வேறு லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ இதோட சாப்டர் 5 த ஓம்பிங் வில்லும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் நம்ம வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசுனா நடுவில் இருந்து பார்க்காதீங்க. நான் முன்னாடியே வந்து எல்லா வீடியோஸும் போட்டிருப்பேன், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு நல்லா புரியும், உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டடாகவும் இருக்கும் அதை கதை கேட்கும் போது. நான் வந்து ஃபிலாசபர் ஸ்டோனையும் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். அது பழைய தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். அதில் ஒரு 17 சாப்டர் இருக்கும், அதையும் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் நான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நான் ஃபிலாசபர் ஸ்டோன் புக்குக்கும் சேம்பர் ஆஃப் சீக்ரெட் புக்குக்கும் செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட் ஐக்கானுக்குள்ளே போய் பாருங்கள், தனித்தனியாக இருக்கும். ஹாரி பாட்டர் ஃபிலாசபர் ஸ்டோனுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 18 வீடியோஸ் இருக்கும். ஹாரி பாட்டர் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இப்போ போட்டுட்ருக்க எல்லா வீடியோஸும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட் சாப்டரில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.